ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சேனலில் லாங் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாளாயிருச்சு. ஏன்னா லாங் வீடியோஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி ஒரே ரொட்டீனாக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் இனிமேல் வீக்லி ஒரு வீடியோ நல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோவாக போடலாங்கிறதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இனிமேல் இந்த சேனலில் வீக்லி ஒரு வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோடு இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் மீஷோவில் சில குர்த்திஸ்லாம் ஆர்டர் போட்டிருந்தேன். அதாவது ஆஃபீஸ் வியர், டெய்லி வியர், காலேஜ் வியர் குர்த்திஸ் மாதிரி ஆர்டர் போட்டிருந்தேன். இது எல்லாமே 150லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இதனுடைய ப்ரைஸ் எவ்வளோ, இதோடைய குவாலிட்டியில் எப்படி இருக்குங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த மல்டி கலர் குர்த்தி. நான் வாங்கின எல்லா குர்த்தியுமே சைடு ஓப்பன் குர்த்திஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ளூ கலர், அதாவது பேக் சைடில் ஃபுல்லாக நேவி ப்ளூ கலரில் இருக்கும். ஃப்ரண்ட் சைடு மல்டி கலரில் இருக்குது. இது பிரிண்ட் பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாங்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த குர்த்தியில் ஃப்ரண்ட் சைடில் இந்த மாதிரி மல்டி கலரில் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே நெக்கிட்ட சின்னதாக பைப்பிங் கொடுத்து அதில் ஒரு கொஞ்சம் மட்டும் ஒயிட்டில் கிரே கலரில் பிரிண்ட் போட்டிருக்காங்க. இதோட ஸ்லீவ் 3/4 ஸ்லீவ் தான். ஆனால் இது வியர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நீட்டாக லுக் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இதை 163 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் இந்த குர்த்தி. இது 7 த்ரெட்ஸ்ன்னு போட்டிருந்துச்சு பேக்கேஜ் மேலே. இது நான் ஒரு இதுக்கப்புறம் ஒரு 5 குர்த்திஸ் எல்லாமே ஒரே செல்லர்கிட்ட தான் வாங்கியிருப்பேன் போல். ஸோ அது ஏன்னா அதோட பேக்கேஜ் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு பிரிண்ட்ஸு. இந்த குர்த்தி ஒரு டிஃப்ரெண்ட் கலராக இருந்துச்சு, அதனால் போட்டிருந்தேன். கலர் ஆனியன் பிங்க்குன்னு நினைக்கிறேன் இந்த கலர். இந்த கலரில் என்கிட்ட குர்த்தி இல்லை, அதனால் போட்டிருந்தேன். டெய்லி வியருக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலராக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். இந்த கலர் வீடியோவில் எப்படி காட்டுறனோ இதே மாதிரி தான் சேம் நேர்லேயும் இருந்துச்சு. இதில் குட்டி குட்டியாக ஒயிட் கலரில் பிரிண்ட்ஸ் வந்திருக்கு. அது எதுவும் ட்ரீ மாதிரி குட்டி குட்டியாக அழகாக இருக்குது. இந்த குர்த்தியில் நெக்கில் கேன்வாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக் பார்க்கும்போது ரொம்ப நீட்டாக லுக் சூப்பராக இருந்துச்சு. ஆஃபீஸ் வியர்க்கெலாம் போட்டுட்டு போனால் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் இது இந்த கலர் போட்டிருந்தேன். நான் இது 171 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். ஆன்லைனில் பே பண்ணி தான் வாங்கினேன். நான் வாங்கின எல்லா குர்த்திஸுமே ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி தான் வாங்கினேன். நெக்ஸ்ட் சேம் அதே செல்லர் தான் நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த பேக்லேயும் 7 த்ரெட்ஸ்ன்னு போட்டிருந்துச்சு. ஸோ எல்லாமே ஒரே செல்லர் தான் நினைக்கிறேன். இது ஒட்டுக்கா ஒரே பேக்கில் போட்டு கொடுத்துருந்தாங்க. பட் அது 171 ருபீஸ். இது எல்லாமே ஒவ்வொரு குர்த்தியுமே 150 ருபீஸ் தான் கரெக்டாக. இதில் ஆன்லைன் பேமெண்ட் எதுவுமே கிடையாது. 150 ருபீஸ் தான். எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் தான். ஃபர்ஸ்ட் இந்த கலர் குர்த்தி. இது ஒரு ஹாஃப் ஒயிட் மாதிரி இருக்குது. அதாவது ரொம்ப ஒயிட்டும் கிடையாது, ஒரு மாதிரி ஒரு லைட்டாக க்ரே மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கலராக இருந்துச்சு. வீடியோவில் காட்டுறேன்ல இதே மாதிரி தான் சேம் இருக்குது. இதுலேயுமே நெக் பாருங்கள், கேன்வாஸ் கொடுத்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த நெக்கில் ஸ்டிச் பண்ணதே தெரியல. உள்ளே எல்லாமே ஓவர்லாக் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. நான் வாங்கின எல்லா குர்த்தியுமே உள்ளே ஃபுல்லாகவே ஓவர்லாக் பண்ணியிருக்கு. எல்லாமே சேம் க்ரீப் மெட்டீரியல். நான் அதை சொல்ல மறந்துட்டேன். எல்லாமே க்ரீப் மெட்டீரியல், அதாவது க்ரீப் ஆர் கிரேப் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மெட்டீரியல் தான். எல்லாவோடைய ஸ்லீவுமே 3/4 தான். அதாவது 3/4க்கு கொஞ்சம் மேலே, எல்போவுக்கு கொஞ்சம் கீழே இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் குர்த்தி. நெக்ஸ்ட் இந்த மல்டி கலர். இதுவும் நான் பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதில் இருக்க பிரிண்ட்டு, கலர் எல்லாமே. இதில் கலர் அப்படியே ஒரு 3 கலர் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 3 to 4 கலர் மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே நெக்கில் கேன்வாஸ் வச்சு தான் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்க நீட்டாக இருக்குது. கலருமே சேம் இதே கலர் தான் நேர்லேயுமே இருக்குது.
நம்ம இந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சஸில் இந்த மெட்டீரியலில் வந்து ஒரு நிறைய குர்த்திஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா டெய்லி வியர்ஸ் இல்லைன்னா ஆஃபீஸ் வியருக்கு வந்து இல்லைனா காலேஜுக்கெலாம் வந்து டெய்லியுமே டிஃப்ரெண்ட்டாக போட்டு போகலாம். ஒரே மாதிரி போட்ட மாதிரி இருக்காது. கலருமே வந்து ரொம்ப பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இதுவுமே சேம் 150 ருபீஸ் தான். இது வந்து ஒரு கிரே கலர் குர்த்தி. கிரே கலரில் உள்ளே வந்து ஒயிட் அண்ட் பிங்க் வந்து மிக்ஸ்ட் ஆகி ஒரு பிரிண்ட் போட்டிருக்காங்க. இதுவுமே சேம் நான் சொன்ன மாதிரி எல்போ ஸ்லீவ் தான். எல்போக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதனுடைய நெக்லையுமே வந்து கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீட்டாக இருக்குது. இது எல்லாமே சேம் ஒரே மாதிரி தான். ஸ்டிச்சஸ் எல்லாமே பிரிண்ட்ஸ் மட்டும்தான் வேறு மாதிரி இருக்குது. மெட்டீரியல் எல்லாமே சேம் மெட்டீரியல் தான் இந்த 4 குர்த்தியுமே. இந்த மெட்டீரியல் வந்து தண்ணியில் போட்டாலும் வாஷ் பண்ணாலுமே அவ்வளோ சீக்கிரம் இது வந்து ஃபுல்லாகவே ஸ்ரிங்க்கும் ஆகாது, கலரும் ஃபேட் ஆகாது. இப்படியே வாங்கின மாதிரி அதே மாதிரி தான் எவ்வளோ இயர்ஸ் கழித்து பார்த்தாலும் இருக்கும். நான் ஆல்ரெடி இந்த குர்த்திஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். அது அப்படியே சேம் கலராக அப்படியே தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து அதே செல்லர்கிட்டேருந்து இந்த பிளாக் கலர் குர்த்தி. இது வந்து 150 தான், ஃப்ரீ ஷிப்பிங். என்கிட்ட பிளாக் கலரில் குர்த்தி ஒன்று கூட இல்லை. ஸோ இது வந்து ட்ரை பண்ணலாங்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். இதுவுமே வந்து நெக்கிட்ட கேன்வாஸ் வச்சு உள்ளே ஃபுல்லாக ஓவர்லாக் பண்ணி சூப்பராக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதில் வந்து உள்ளே வந்து எல்லோ கலரில் எல்லோ அண்ட் கிரே கலரில் வந்து பிரிண்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஃப்ளவர் லீஃப்லாம் போட்டு குட்டி குட்டியாக போட்டு ஃபுல்லாக பிளாக்காகவும் தெரில. இது போட்டு பார்க்கும்போது ரொம்ப நீட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இது நான் ரொம்ப நாளாக கார்ட்டில் போட்டு வச்சுருந்தேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு குர்த்தி. நான் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணதில்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம். இது வந்து நான் வாங்கும்போது 170 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு ப்ரௌன் கலர் ஷேட், லைட் ப்ரௌனில் உள்ளே வந்து டார்க் ப்ரௌனில் பிரிண்ட்ஸ் போட்டிருக்கு. இது ஒரு மாதிரி அங்கங்கே ஒரு மாதிரி ப்ரௌனில் வந்து பிரிண்ட் போட்டிருக்கு. இதில் மெயின் ஹைலைட்டே வந்து அதனுடைய ஸ்லீவ் தான். அதாவது ஃபுல்லாக ப்ளெயினாக தான் இருக்கும். மேலே வந்து எந்த டிசைன்ஸ்லாம் இல்லை, பிரிண்ட்ஸ் மட்டும்தான். பட் இதோடைய ஹைலைட் வந்து அந்த ப்ரௌன் கலர், டார்க் ப்ரௌன் கலரில் பஃப் ஸ்லீவ் வச்சு கொடுத்துருக்காங்க. அதாவது பஃப் ஸ்லீவில் வந்து எலாஸ்டிக் வச்சு நீட்டாக கொடுத்துருக்காங்க. நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், ரொம்ப குட்டியாக இருக்குமோன்னு நினச்ச ஹேண்ட் வந்து, பட் போட ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. பஃப் வந்து ரொம்ப கரெக்டான லென்த்துக்கு சூப்பராக கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த குர்த்தி. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு குர்தா செட்டு. இது அப்படியே செட்டாக பேண்ட் அண்ட் டாப்போடு வருது. இது வந்து 299 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தோம். இது வந்து ஒரு பிங்க் கலர், லைட் பிங்க் கலர். அதாவது பிரிண்ட் ஃபோட்டோவில் இருக்கிறது வேறு, என்கிட்ட ரிசீவ் ஆனது இந்த கலரில் தான். ஒரு லைட் பிங்க் கலரில் இருந்துச்சு, பேபி பிங்க் கலரில். இதனுடைய பேண்ட் வந்து பலாசோ பேண்ட்டு. பட் இதோடைய குவாலிட்டி தான் சூப்பராக இருந்துச்சு. இந்த ப்ரைஸ்க்கு 299 ருபீஸ்க்கு இவ்வளோ குவாலிட்டி சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. பேண்ட் வந்து கரெக்டான சைஸில் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் பட் பலாசோ பேண்ட்டு ரொம்பவே நல்லா பெருசாக இருந்துச்சு. மேலே இதோட குவாலிட்டி அண்ட் ஸ்டிச்சிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த பேண்ட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது இந்த டாப்புக்கு மட்டும் இல்லாமல் மற்ற வேறு ஏதாவது ஒரு டிஷர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த டாப் வந்து நெக்கிட்ட ஃப்ரில் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் கொடுத்துருந்தாங்க. முன்னாடி வந்து 3 பிளாக் கலரில் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவுமே அந்த பிங்க்குக்கு வந்து பிளாக் கலர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. இந்த குர்த்தியில் வந்து ஒரு ஒயிட் கலர் லைன் வருது இல்லையா, அது வந்து ஒரு சில்வர் ஜரி மாதிரி அப்படியே ஃபுல்லாக வீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. இதோடைய லுக் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. அப்படியே இதுக்கு ஒரு ஷாலே தேவையில்லை. இந்த குர்த்தி அந்த பலாசோ பேண்ட் போட்டுட்டு நம்ம பேர் பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஷால் போடணும்னு அவசியம் இல்லை. எனக்கு வந்து இந்த குர்த்தி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
நான் வாங்கின எல்லா குர்த்தீஸுமே வந்து நான் வாங்கும்போது என்ன ப்ரைஸில் இருந்துச்சு, நான் ஆன்லைனில் என்ன பே பண்ணி வாங்கினேங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் நான் போய் இப்போ செக் பண்ணி பார்த்தா ப்ரைஸ்லாம் கொஞ்சம் டிஃபர் ஆகிருக்கு. சில குர்த்தீஸ்லாம் ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கு, சிலதெல்லாம் அதிகமாகிருக்கு. அதாவது மீஷோவில் என்னென்னா அடிக்கடி ஒரு 2 ஹவர்ஸ் வந்து டீல்ஸ் மாதிரி போடுவாங்க. அந்த மாதிரி டீல்ஸ் அப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்பவே லோவாக இருக்கும். இன்றைக்கி ஜூலை 7th வீடியோ அப்லோட் பண்ண இன்றைக்கி வந்து நான் வாங்கினதை விடவே ப்ரைஸ் ரொம்பவே லோவாக இருக்குது. டீல்ஸ்லாம் எதுவும் கிடையாது, பட் வந்து ப்ரைஸ் வந்து ரொம்பவே லோவாக இருக்குது. இந்த ப்ராடக்ட் வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோலாம் பிடிக்கும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன். பாய்.